திருக்குர்ஆனை எடுத்தீங்கன்னா 25 நபிமார்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். ஏன் 250 நபிமார்களை பத்தி பேசவில்லை என்று உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். 2500 நபிமார்களை பத்தி ஏன் பேசவில்லை என்று உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏண்டா அவ்வளோ நபிமார்கள் வந்ததாக ஹதீஸ்களில் வருகிறது. ஆனால் 25 நபிமார்களை மட்டுமல்ல ஏன் தெரிவு செய்து பேசுகிறான் என்றா, ஃபதக்கிர், ஞாபகப்படுத்துங்கள். திருக்குர்ஆனை பொறுத்தளவில் உங்களுக்கு புதுசாக இன்னொரு நபியை அறிமுகப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா விரும்பல. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்க வாப்பா பேர் என்ன, அவங்க உம்மா உம்மி மூசான்றாங்க அல்லாஹ். அந்த விலாவரியாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாத்தா பேர் என்ன, அவர்கள் எல்லாம் எங்க இருந்தாங்க, இதை பார்க்க முடியல. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பத்தி எல்லாம் பேசுறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை பத்தி பேசுற நேரம் அவங்க வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்றான். கடைசி வரைக்கும் உம்மா பேர் வராது, அவங்க இருந்தாங்களான்னே தெரியாது. இறுதியில தான் சிம்மாசனத்தில் அமர வைக்கக்கூடிய அந்த ஆயத்து வருகிற நேரம் கடைசியில சொல்றான் உம்மா வாப்பா இருந்தாங்க. அப்ப நம்ம பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய வேதத்தை பொறுத்தளவுல அது விலாவரியாக இவர் அண்ணன் பேர் இது, தம்பி பேர் இது, அக்கா பேர் இது, தங்கச்சி பேர் இது, அவர் ஊரு பேர் இது, ஊரு பக்கத்தில் ஒரு குளம் இருந்துச்சா, இப்படி டீட்டெயில் அல்லாஹ் சொல்லல. என்ன சொல்லுகிறான்டா, ஒரு நபியை எடுத்துக்கொண்டு இவரை பாருங்க, இவர்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன படிப்பின. நிறைய வாசிப்பதல்ல முக்கியம், அந்த குறைந்த வாசிப்பில் அதிக பயன் பெறுவதுதான் முக்கியம். கவனமா புரிந்துக்கோங்க. அதனால ஞாபகம் ஊட்டுங்கள் என்றுதான் குர்ஆன் சொல்லுது. மூசா நபி தான் திரும்ப 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 வருகிறார். வேற நபி இல்லையான்னு பாத்தீங்கன்னா ஒரு வரலாறை அல்லாஹ் எடுத்துட்டு ஒவ்வொரு ஆங்கிள் சொல்றான். இந்த கேமரா பண்ணாங்கடா இப்படி ஒரு ஆங்கிள் வரும், மேலால ஒரு ஆங்கிள் வரும், அந்த பக்கம் ஒரு ஆங்கிள் வரும், 3D ஒவ்வொரு ஆங்கிள் எடுப்பாங்க. மூசா நபி ஒரு மாதிரி சொல்றான் அல்லாஹ், இன்னொரு வரலாறு சொல்றான், இன்னொரு கோணத்தில் பேசுறான். ஒவ்வொரு விதத்தில் அல்லாஹ் ஏன் சொல்றான்டா திரும்ப ஞாபகப்படுத்துறான். ஞாபகம் ஊட்டணுமே தவிர புதுசா மார்க்கத்தில் உருவாக்க இயலாது. புதிய நபியை பத்தி இன்னைக்கு பேச போறோம் அப்படி சொல்ல இயலாது. உள்ள நபியை திரும்ப சொல்லுகிற நேரம் மூமின்களாக நாம் இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்றான், மற்றவங்களுக்கு என்ன ஆகுமா, என்னப்பா மர்மை அடையாளம் தெரியுமே எங்களுக்கு, மர்மை அடையாளம் தெரியாமல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க தெரியும். ஆனா மூமின்களுக்கு ஞாபகம் ஊட்டுற நேரம் தன்ஃபவுல் மூமினின், மூமின்களுக்கு ஞாபகம் ஊட்டுவது பிரயோசனம் அளிக்குமா, மற்றவர்களுக்கு பிரயோசனம் அளிக்காது. படம் முடிஞ்சா புதிய படத்தை போடுவாங்க. திருக்குர்ஆன் என்றைக்கும் அழுக்காது. திரும்ப அதே வரலாறு, அதே நபி, அதே ஹதீஸ், அதைத்தான் திரும்ப திரும்ப நீங்க கேட்க வந்தீங்க. தியேட்டருக்கு போனீங்கன்னா புதிய படம் பார்க்க போவீங்க. இது அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் மிக சுருக்கமாக நான் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யணும். ஏன்னா தரப்பட்ட நேரத்துக்குள் உங்களுக்குள் சில கருத்துக்களை நான் சொல்லியாகணும். அந்த வகையில் அன்பு தாய்மார்களே, உங்க பக்கத்தில் பிள்ளைகள் கொஞ்சம் அமைதியா வைங்க. பெரியவர்களே நீங்கள் அமைதியா உட்கார்ந்து கேளுங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. இப்ப ஷைத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா, கேட்க விடாம உண்டா செய்வான். அந்த பாத்தீங்களா, மரம் ஆடுது, இங்க ஆடுது, அவர் நடக்கிறார். கவனமா பார்க்கணும். இந்த இடத்தில் நீங்கள் பயனடைய வேண்டும் என்பதற்குத்தான் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஏற்பாடு. இந்த ஊர் அணிதிரண்டு வந்து நீங்கள் சிவமெடுக்க வேண்டும், மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் வர வேண்டும் என்பதற்குத்தான் இவ்வளவு பின்னணிகளை இத்தனை பேர் களம் இறங்கி பணிபுரிகிறார்கள். அந்த வகையில் அதனுடைய பலனை அடைவதற்காக ஆங்காங்கே தெரியாம கவனமா உட்கார்ந்து அந்த மாதிரி நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை நாள் அது வரும் என்பது நமக்கு சந்தேகம் இல்லை. இது வாயில தான். நம்ம சந்தேகம் இல்லைன்னு எப்படி சொல்லுவோம் தெரியுமா, வாயில. நீங்க ஒரு ஆள்கிட்ட கடன் எடுத்து பாருங்க பாப்போம். ஒரு ஆளுக்கு கடன் கொடுங்க, கடனை கேட்க போறீங்கன்னு வைங்க, எப்பா கடன் தந்தனே ஒரு மாசத்துக்கு முன்னாடி தாரன், நீங்கள் இன்னைக்கு டேட் ஆச்சு தாங்கண்டா, கொஞ்சம் இருங்க தர்றேன், ஓடவா போறேன் தருவா. கடனை எடுக்கிற நேரம் கெஞ்சிருப்பாங்க, கொடுக்கிற நேரம் ஓடவா போறேன்டுவாங்க. பல வாட்டி பார்த்து போட்டு சில பேர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மறுமையில நிப்பேன் அப்படின்பா. நில்லுங்களை பார்ப்போம், மறுமையில பார்ப்போம்ன்றான். மறுமையை நம்பினவன் அப்படி சொல்லுவானா, மறுமையில நிப்பேன், உண்மையா என் கண்ணு முன்னாடி
நடந்த ஒன்றை சொல்கிறேன். ஜோக்கு கெடுத்தாங்க. அதாவது ஒருவர் வந்து அவர் கடன் கொடுத்ததை பத்தி பேசுறாரு. நானும் பக்கத்தில் இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அப்ப அவர் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நடக்குது. அப்ப குர்ஆன் சுன்னாஹ் பேசுறவர் சொல்றாரு, மறுமையில நிப்பன்ற மத்தவர். இவர் சொல்றாரு, அல்லாஹ் உங்களை மறுமையில எழுப்பாட்ட மறந்துடுவானா? ஒன்ன மறந்துடுவான்டா, நீ எங்க மறுமையில நிக்க போற? நவுது பில்லாஹி மின்ஹா. இது எங்களுக்கு நகைச்சுவை போன்றிருக்கிறது. மறுமையை பத்தி நம்பினால் அல்லாஹ் இதை கேட்பான் என்று புரிந்தால் இந்த வார்த்தை ஒரு முஸ்லிம் வாயால் வருமா? முஸ்லிமை தாண்டி குர்ஆனும் சுன்னாவும் தான் கொள்கை என்று வந்தவர்கள் அவங்க வாயில வருமா? அப்ப நிஜமாக நாம் மறுமையை நம்பல. பேச்சுக்கு மர்மெல்லாம் வரும், அங்க பார்ப்போம். அந்த மறுமை என்று சொன்னால் கூட நம்மளில் அதிகமானவர்கள் மறுமையை ஒழுங்கா நம்பல. நம்பினாலும் நம்பல பலர்கள் இஸ்லாம் எப்படி சொல்லுதோ அந்த விதத்தில் நம்பல. அதனால் தான் இந்த தலைப்பை போட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். எப்பா மர்ம வரும், வெளியில போற நேரம் ஆமா மர்ம வரும், நேர்மையா நடப்போம், நியாயமா நடப்போம், ஒழுக்கமா நடப்போம் என்ற ஒரு முடிவெடுப்பதற்கு தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. என்ன ஆச்சரியம் என்ற இஸ்லாத்துல மர்ம வரும் என்று சொல்லி முடிச்சால் இந்த மார்க்கத்தில் அந்த ஆச்சரியம் இருக்காது. சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு பகுதியும் இஸ்லாத்தை படிக்கிற நேரம் அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அச்சாட்சிகளை அப்படி கொட்டுறான், மலை மாதிரி கொட்டுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை வரும் என்று மட்டும் சொல்லல, மறுமை நாள் இப்படி என்று மட்டும் சொல்லல, நீங்க இந்த மாதிரி இருப்பீங்கன்னு மட்டும் சொல்லல, மறுமையில நான் உங்களை சந்திப்பேன்னு மட்டும் சொல்லல. அது எப்ப வரும் தெரியுமா? டேட் தெரியும். அதாவது எந்த 2050 வருமா, 3050 வருமா, 5000 வருமானு சொல்லல ரசூலுல்லாஹ். என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் ஒரு சில அடையாளங்களை சொல்லுகிறேன். இந்த அடையாளம் நடந்தா நீங்க போற ரூட் சரி, மறுமையை நோக்கி போறீங்க, மறுமைக்கு கிட்ட. இந்த அடையாளம் எப்படி அடையாளம் தெரியுமா? உங்க ஊர்ல ஆடு மாடுக்கு அடையாளம் போட்டு வச்சிருப்பீங்க. இது ஏன் மாடு, அது அவர் மாடு, அது கண்டு கொள்றதுக்கு சில அடையாளம். அந்த அடையாளம் இல்ல, அந்த அடையாளம் வந்து உங்க மாடு என்று பார்க்கிறதுக்கு. மறுமைக்கு அப்படி அடையாளம் இல்ல. உங்க மர்மம் என்று ஒன்று இருக்குதா? இப்ப மன்னாருக்கு வர்றோம்னு வைங்க, வர்ற வழி சரியான்னு பார்க்கணுமா இருந்தா, இப்போ ஒரு ஆள் வர்றாரு மன்னாருக்கு, வர்ற டைம்ல ஒரு ரூட் சொல்றாரு, எங்க இருக்கிறீங்க? ஓ இப்ப வர்றோம், புத்தளம் தாண்டி வரோம், ஓ அன்றாதபுரம் தாண்டி வரோம், ஓ மெதவச்சி, இப்ப வவுனியால இருக்கிறோம், கிளிநொச்சி. ஏப்பா மன்னார் இந்த பக்கம்பா, மெதவச்சி பக்கத்தால திருப்பு, கிளிநொச்சி போனா யாழ்ப்பாணம் போயிருவேன், மன்னார் இந்த பக்கம் திருப்பணும், டேர்ன் அடிங்கணும். சரிப்பா வவுனியா போயிட்டியா, அதுக்குள்ள ரோட் இருக்குது, அப்படி வந்து முருகனுக்குள்ள போங்க. நீங்க சொல்லுவீங்க என்ன, அவர் எங்க இருக்கிறார் என்று பார்க்கிற நேரம், ஓ மன்னாருக்கு நெருங்கிட்டார், இப்ப மௌலை வர்றார், பயானுக்கு வந்து சேர்ந்துருவார் போல. ஏண்டா இப்ப அவர் வந்துட்டார், இப்ப செட்டிக்குளம் கிட்ட இருக்கிறாரு, சரி சரி தேரத்துக்கு வந்துருவாரு. ஏண்டா நீங்க மன்னார டெஸ்டினேஷன் குறிக்கோளா வச்சு எப்படி வருகிறார் என்பதை பார்த்து முடிவு செய்வீங்க, இங்க கிட்ட வந்துட்டார். இதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு நபிமார்களும் இதை பேசினாங்க. ரசூலுல்லாஹ் தான் முதல்ல பேசினாங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து பேசுறாங்க. ஒரு நாள் வரும்பா, அந்த நாள் வர முன்னாடி தஜ்ஜால்லாம் வருவான்னு எல்லா நபியும் பேசுறாங்க, பெருமானாரும் பேசுறார். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் சில அடையாளம் போடுறாங்க. இத கண்டுட்டீங்க மர்ம கிட்ட, இது நடந்தா மர்மை கிட்ட. இப்படி சின்ன அடையாளம் பெரிய அடையாளம் என்று பிரித்தார்கள் அறிஞர்கள், பிரிச்சாங்க. இது சின்ன சின்ன அடையாளம், பெருசு நடக்குமே, நடந்துட்டா மர்மை வந்துடும். பெருசு நடந்தா உலகம் தூள் தூளா போயிரும், அதோட முடிச்சு போச்சு. சின்ன சின்ன அடையாளங்கள் போடுறாங்க. இப்ப சின்ன சின்ன அடையாளங்களை எல்லாம் தாண்டி வருகிற நேரம் நமக்கு என்ன புரியும்? ஆமா மறுமை ரொம்ப நெருங்கிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. மறுமை நாள் நெருக்கம், மறுமை நாள் நெருக்கம்னா நிறைய செய்தி சொன்னாங்க. அதுல ஃபர்ஸ்ட் செய்தி சொன்னாங்க, மாத்தி நான் மௌத்தாவும் பாண்டாங்க சொல்ல, ஏன் மரணம், எனக்கு பிறகு எந்த நபியும் இல்ல, காத்தமுல் அன்பியா, நபிமார்களின் முத்திரை, கடைசி நபி, எனக்கு பிறகு யாரு நபி இல்லப்பா, இறுதி நபி உலகத்துக்கு வந்து விட்டார். அந்த இறுதி நபி மௌத்தானா மர்மம் வரும். நான் இருக்கிற நேரம் மர்மம் வராது, நான் இருக்கிற நேரம் வந்துருமா வராது, அதெல்லாம் ஒருத்தர் வரமாட்டாங்க.
ஃபர்ஸ்ட் நான் மௌத்தாகணும்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சொன்னது சுப்ஹானல்லாஹ், இது ஃபர்ஸ்ட் அடையாளம். நான் மௌத்தானால் தான் மறுமை. ஏண்டா இப்ராஹிம் நபி காலத்துல மர்மம் வராது, என்ன ரசூலுல்லாஹ் வரலையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து பெருமானார் வாழ்ந்து தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் கொடுத்து அவர் மரணித்த பிறகு தான் மறுமை வரும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். எப்படி சொன்னாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்? ஆச்சரியமா இருக்கு. உங்க ஊரு பண்டாரவேலி, இந்த ஊர்ல நீங்க போய் ஒரு ஆளை மௌத்தாகண்டா எப்படி பாப்பீங்க? சக்கராத்துல இருக்கிறாரு, பொட்டக்கன்னு போயிருவார் போல, அந்த மாதிரி இருக்கிறாரு, உசுர் இழுக்கிற மாதிரி இருக்கிறாரு, திடகாத்திரமா திடலுக்கு வந்திருக்கிறார், ஒரு ஆள் நடந்து வந்திருக்கிறாரு. இவரை பார்த்து அடுத்த மாசம் போயிருவீங்களோ, மௌத்தா போவீங்க பேசுவீங்களா? பெருமானார் மரணிக்க 82 நாட்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கா மதீனாவுல இருந்து மக்காவுக்கு போய், மதீனாவுல இருந்து மக்காவுக்கு போறேன்டா என்ன ஏசி பிளைட்லயா போனாங்க? அங்க இருந்து ரசூலுல்லாஹ் கொண்டு போறதுக்கு ஏர் கண்டிஷன் கார் குளு குளு குளுன்னு போனாங்களா? இல்ல, அவர்கள் நடந்தார்கள், ஒட்டகங்களில் பயணித்தார்கள், கடும் வெயில்ல போனாங்க. அங்க போய் 9 நாள் சேர்ந்து அங்க இருந்து பேசுறாங்க. ஊருக்கு இன்னும் 9 நாள் போகணும். சுப்ஹானல்லாஹ், அந்த பயணம் மேற்கொண்டாதான் விளங்கும். அந்த அகோர வெயில்ல, என்ன குளிர் நாடாது, அகோர வெயில்ல பயணிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ் மக்களை சந்திக்கிறாங்க. காபத்துல்லாஹ் வெற்றி கொள்ளப்பட்டாச்சு. பெருமானார் இறுதி உரையை பேசுறார்கள். அந்த இறுதி உரையை நசீகத்தா தொடங்குறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்க? பஅத ஆமி ஹாதா, இந்த ஆண்டுக்கு பிறகு அடுத்த ஆண்டு இதே இடத்துல இருந்து மக்களே உங்களோடு நான் நின்று பேசுவேனா என்று எனக்கு தெரியாதுன்றாங்க. சுப்ஹானல்லாஹ், மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு ஹஜ் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையை பார்க்கிற அறிஞர்கள், இது லாஸ்ட் உரை மாதிரியே இருக்குது. ஏண்டா ஒரு ஆள் மௌத்தாக முன்னாடி வசியத்து பண்ணுவாரு, இங்க வாங்க மகன், நீங்க தான் மூத்தவர், இப்படிலாம் நடக்கணும், நான் குடும்பத்தில் வாப்பா இப்படி இப்படிலாம் பண்ணிட்டேன், எனக்கு என்னமோ தெரியல, வருத்தமா இருக்குது, நான் மௌத்தாயிருவனோ தெரியலன்னு வசியத்து பண்ணுவாரு. பெருமானார் அந்த சபையில கண்ணுக்கு, அதாவது கண்ணு தெரிகிற தூரத்தை தாண்டி தலைகள், அந்த அளவு மக்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்தௌசு பின்னிசாஇ கைரா, மக்களே பெண்கள் விஷயத்தில் நலவாக நடந்து கொள்ளுங்கள், என் வசியத்தை நாங்க ரசூலுல்லாஹ். எது வசியத்து? நான் வர்ற நேரம் பொம்பளை எடுத்து குழி தோண்டி புதைச்சிங்க, நீங்க சாகடிச்சிங்க, துடிச்சு துடிச்சு அவர்களை கொன்னீங்க, அப்படி நடக்காதீங்க மக்களே, என் வசியத்தை அறிவிக்கிறேன், இதுதான் என் வசியத்து, அவர்கள் விஷயத்தில் நலமாக நடங்க, நான் போன பிறகு பெண்களை கண்ணியப்படுத்துங்க. சுப்ஹானல்லாஹ், பெருமானார் வசியத்தை பார்க்கிறாங்க. தொடங்குறார் எப்படி? இந்த ஆண்டுக்கு பிறகு அடுத்த ஆண்டு நீங்க எல்லாம் ஹஜ் செய்வீங்க, என்ன நீங்க பாப்பீங்களோ தெரியாது, என்ன சோப்பனா சொல்லிடுவீங்க, அளந்துருவாங்க, தாங்க மாட்டாங்க. ஆனா அந்த மக்கள் புரிய மெல்ல குழு வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அது தெரியும் என்பது எப்படி தெரியுதுண்டா, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வெளியூருக்கு தாயை அனுப்புறாங்க. இப்போ நாங்க எங்க ஏரியால இருந்து உங்க ஏரியாவுக்கு வந்து தவா பண்றோம். இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுகளை தாண்டி முஆத் ரலியல்லாஹு அனுப்புறாங்க. அன்றைக்கு ஆச்சரியமான நாள். என்ன நான் சொல்றேன், மவுத்துக்குரிய அறிகுறிய ரசூலுல்லாஹ் இல்ல. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஒட்டகத்துக்கு மேல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கீழே இருக்கிறாங்க, என்னோட பேசி பேசியே வராங்க, போர்டர் சுல்குலைஃபா வரைக்கும் நாங்க போகணும். நான் சொல்றேன், யார் சொல்ல நீங்க ஏறுங்க, ஏறேன்ட்டாங்க. அவர் ஏறுங்க, நீங்க ஏறுங்க, யார் சொல்லலாம், நீங்க என்ன இப்படி வர்றீங்க? இல்ல முஆத், நீங்க இருங்க. பெருமானார் பேசிட்டே போறாங்க. அல்ல எடுத்து காட்டுறான் பாருங்க, அவருக்கு தயக்கமா இருக்குது. கொட்டகத்தில் அவர் போறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போறாங்க. அந்த பயணத்தில் போர்டர் வரைக்கும் மதீனா ஃபர்ஸ்ட் தாய் அனுப்புறாங்க. போய் பிற மக்களுக்கு சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க முஆத், வெளியூர்களுக்கு சொல்லுங்க, இதை பரப்புங்கள், நான் நபி வந்ததாக சொல்லுங்க. இதுக்கு வழி அனுப்புறாரு. சுப்ஹானல்லாஹ், பெருமானார் வீட்ல இருந்து பை பை போயிட்டு வாங்க அப்படி சொல்லல, கூட்டி போய் மதீனா போர்டர், உங்க ஊருக்கு போர்டர் போட்டிருப்பீங்க, இதுதான் பண்டாரவேலி போர்டர், இதுதான் வேப்பக்குளம் போர்டர், இதுதான் பொட்கேணி போர்டர், புதுவேலி போர்டர், இப்படி போட்டிருப்பீங்க. இத மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்டர் கிட்ட போய் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு சொல்றாங்க, முஆத் என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாம் சொல்லி போட்டு, நீ வருகிற நேரம் முஆத் என்னை பார்க்க மாட்டாய், என்னுடைய கபரை தாண்டி நீ நடப்பாய் முஆத்,
நீ திரும்ப வருகிற நேரம் நான் இருக்க மாட்டேன் முஆத். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மாறியாச்சு. பெருமானாரை பார்த்தார், யா ரசூலல்லாஹ். அவர் திரும்பினார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலைவனத்தில் நடந்து போகிறார். முஆத் ரலியல்லாஹு சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். பெருமானார் என் கண்ணுக்கு மறையும் வரைக்கும் பார்த்தேன். வல்லாஹி நான் பெருமானாரை பார்த்த கடைசி அது. திரும்ப ஊருக்கு வருகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ ரவுதாவை நான் கடந்து செல்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இல்லை. நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? உலகத்தில் மரண செய்தியை உலகத்தில் யாரும் ஜடகாத்திரமா நிக்கிற நேரம் எனக்கு ஏலாம் முஆது, நீங்க நடந்து வாங்க, நான் ஒட்டகத்தில் வரேன், அல்ல அதிசயமா வைக்கிறான். இப்ப நடந்து போறாருப்பா துல்குலைஃபக், நீங்க நடப்பீங்களோ தெரியல, நடந்து போறாரு. நடந்து போன பெருமானார் திரும்ப போகிறார். அந்த திடகாத்திரத்தோடு அதிசயமா இல்லையா? அல்லாஹ் வந்து அவருக்கு அறிவித்து கொடுத்தால் ரமலானில் பெருமானார் புரிந்தார்கள். சொன்னார்கள், கூப்பிட்டு வளமையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட வருவாங்க, நான் குர்ஆனை பாடம் கொடுப்பேன். வளமைக்கு மாற்றம் 2 தடவை வந்துட்டாங்க. கடைசி ரமலான், இந்த ரமலானுக்கு வித்தியாசமான ரமலான். பெருமானார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு 2 தடவை மனனம் கொடுக்கிறார்கள். அவருக்கு தெரிகிறது என் பணி முடிந்து விட்டது. ஒருவர் பணி முடிந்தால் ஹஜ்ஜத்தில் வதால ஒட்டகத்துக்கு மேலே ஏறி இருக்கிற நேரம் பெருமானார் இறுதி உரை நடத்துகிறார்கள். அந்த மக்களுக்கு பிரம்மாண்டமான கூட்டத்துக்கு அல்லாஹ் வகை அறிவிக்கிறான் 7 வானத்திலிருந்து, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம் தீனா. இன்றைய நாளில் உங்களுடைய மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டா இதுக்கு மேல நபியுடைய பணி முடிந்து விட்டது. ரசூலுல்லாஹ் மக்களை எல்லாம் வச்சு கேட்கிறாங்க, மக்களே நான் என் பொறுப்பை நிறைவேற்றி விட்டேனா? இறுதி உரையை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு நபி என்ற அடிப்படையிலே நான் வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டேனா? அடிச்சு உதைச்சு மிதிச்சால நான் ஓடி ஒளிஞ்சு இல்லப்பா சொல்ல மாட்டேன்னு ஒளியல்ல. என்னை அடித்தீர்கள், என்னை உதைத்தீர்கள், அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல, அதான் உண்மை. மிதித்து ரசூலுல்லாஹ்வை போட்டு இவ்வளவு வருத்தத்துக்கு பிறகு இந்த மார்க்கத்தை ஒப்படைக்க வேண்டிய ரசூலுல்லாஹ் மறைக்காம ஒழிக்காம எதிலையும் கம்ப்ரமைஸ் பண்ணாம அல்லாஹ்வுடைய மார்க்கம் எதுவோ அதை உங்களுக்கு சொல்லிவிட்டேனா? மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க. அந்த மக்கள் சொல்லுகிறாங்க, ஆமா யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களுக்கு ஒப்புவித்து விட்டீர்கள். யா அல்லாஹ் நீ சாட்சி, யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ சாட்சி, யா அல்லாஹ். 3 முறை பெருமானார் சொல்கிறார். அந்த உரை வித்தியாசமான உரை பெரியவர்களே. அந்த உரையே காட்டுது தொடக்கமே பஅத ஆமி ஹாதா, இந்த ஆண்டுக்கு பிறகு அடுத்த ஆண்டு ஹஜ் நடக்கும், நான் இருக்க மாட்டேன்றது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. இது சொன்ன விதமே என்னுடைய மௌத்தண்டாங்களே, அதே ஆச்சரியம். அதனால தான் அந்த செய்தியை உங்களுக்கு சொன்னேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப நான் நிறைய அடையாளங்கள் இருக்கு. எல்லா அடையாளத்தையும் தூக்கி போட்டேன்னு வைங்க, அது கஷ்டம், ஜீரணிக்கவும் கஷ்டம், என்னமோ வாசிக்கிற மாதிரி சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. நான் அப்படி சொல்ல விரும்பல. நம்ம காலத்தில் நாம் எதை கடந்து போகிறோமோ கண்ணால எங்களுக்கு பார்க்கலாம் என்று நான் கெஸ் பண்ணுவதை, அல்லது நாம் அந்த நிலைமையில் தான் இருக்கிறோம் என்று எதை நான் தேர்ந்தெடுத்தேனோ அந்த ஒரு சில ஹதீஸ்களை மட்டும் உங்களுக்கு மத்தியில் சொல்லலாம் நினைக்கிறேன். எதை இந்த காலத்தில் நிறைய அடையாளம் போட்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த அடையாளம் வர்ற நேரம் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஹிஜ்ரி 654 வரலாறில் அதிசயமான ஒரு நாள் எழுதப்படுவது. மதீனாவுக்கு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, மறுமை வந்துட்டோம். இது வரலாறுல போய் பார்க்கலாம். ஜமாதுல் ஆகிர் மாசத்துல ஹிஜ்ரி 654 மக்கள் பயங்கரமா ஒதுங்கிட்டாங்க. என்ன ஆச்சரியம் என்றா, ஸஹீஹுல் புகாரில் இந்த செய்தி வருகிறது. ஹிஜாஸ் என்ற ஒரு மாநிலம், ஹர்ரான் ஊரு, ஹிஜாஸை காட்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹிஜாஸில் ஒரு நெருப்பு எடுக்கும், லா தகூமு ஸா, மறுமை நாள் வராது அந்த நெருப்பு வர காட்டி. அந்த நெருப்பு எப்படி நெருப்பு தெரியுமா? பிரம்மாண்டமான நெருப்பு. பஸ்ஸராவுல, பஸ்ஸரா இங்க இருக்குது, பஸ்ஸராவுல உள்ள ஒட்டகத்துல சங்கிலியில அந்த ஜுவால் தெரியும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். பஸ்ஸராவுக்கு தெரியும்பா, அவ்வளவு பிரம்மாண்டமான நெருப்புன்றாங்க. ஹிஜாஸ்ல எதிர்பார்க்கிறாங்க. பெருமானார் மௌத்தாகி 100 வருஷம் இல்ல, 200 வருஷம் இல்ல, 300 வருஷம் இல்ல, ஹிஜ்ரி 654 திடீரென்று அந்த ஊர்ல நெருப்பு எடுக்குது. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, அல்லாஹ் ஆலம் 3 மாசம்
கடுமையான. இன்றைக்கு நீங்க போய் பார்க்கலாம், நெடுஞ்சாலை போட்டிருக்கிறாங்க சவுதி கவர்மெண்டால, பெரிய காப்பட் ரோட், ரெண்டு சைடுலையும் பத்தி போன கற்களை நீங்க பார்க்கலாம், பத்தி போன கற்களை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹிஜாஸ்ல நெருப்பு வரும் வரைக்கும் மறுமை நாள் வராது. பிரம்மாண்டமான நெருப்பு. அந்த நெருப்பை பார்த்தவங்க மஸ்ஜிது நபவியில ஒன்று சேர்ந்து, இறைவா எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், மறுமையா இது என்ற ரசூலுல்லாஹ்வுடைய அடையாளம் ஹிஜாஸ்ல. இப்ப எங்களுக்கு ஒரு 600 வருஷத்துக்கு முன்ன, ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், அது நடந்த உடனே மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. இப்படியான அடையாளத்தை நான் பேசவில்லை, இதையெல்லாம் கடந்து வந்துட்டோம். இப்ப எதை நான் பேச போகிறேன் தெரியுமா? நீங்க போய் டிவியை திறந்தால், நீங்க போய் யூடியூபை பார்த்தால், நாமெல்லாம் நடுங்கிற மாதிரி பெருமானாருடைய வார்த்தை எதுவோ அது இப்ப நடக்கணும், இப்ப நடக்கிறதுக்கு கிட்டமா இருக்கணும். அவைகளை மட்டும் நான் தெரிவு செய்து சொல்லலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகுமு ஸாஅ, மறுமை நாள் வராது. எப்ப வராதாம்? சில விஷயம் நடக்கும் வரைக்கும் வராதாம். ஃபுராத் நதி, ஸஹீஹுல் புகாரில் இந்த செய்தி வருகிறது. ஃபுராத் என்ற ஒரு நதி இருக்குது. ஃபுராத் என்றால் யூப்ரட்டிஸ் நதி. யூப்ரட்டிஸ் நதி வத்தி தங்கமலை வெளிவரும் வரைக்கும் மறுமை நாள் வராது. இப்ப நீங்க கேட்பீங்க, யூப்ரட்டிஸ் நதி வத்துறதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? ஓ, இந்த பண்டாரவை முன்னாடி ஒரு குளம் வத்தி தான் இருக்குது. நதி வத்துறது வத்தாததெல்லாம் பெரிய மெட்ரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல கேஸ் வெடிச்சா மறுமை, அதெல்லாம் சொல்லல. பெருமானார் கொண்டு சொன்னால் நீங்க நினைச்சிட கூடாது என்னமோ பண்டாரவையில் குளம் வத்துற மாதிரி என்று. நம்ம ஊர்ல உள்ள ஆறுகள் வத்துறமா, அப்படி இல்லை. எது வத்தாது. இப்ப இன்றைக்கு நாங்க குளிச்சோம் வேப்பகுளத்தை கொஞ்சம் தாண்டி, அவங்க ஒரு ஆள் சொன்னாரு, இதென்ன எப்பயுமே வத்தாது, தண்ணி கூடும், தண்ணி கம்மியாகும், வத்தாது, இது ஓடிட்டே ஜீவ நதி இது அப்படின்றாரு. எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில நதி அப்படி ஓடும், அந்த மாதிரி ஓடும். அந்த மாதிரி பெருமானார் என்ன பண்றாங்கன்னா, இந்த சும்மா போற நதி இல்ல. நம்ம நாட்டில் எந்த கங்கையை பத்தி ரொம்ப பெருசா பேசுவாங்க? மகாவலி, கழனி, கலு இப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. வளவு இந்த மாதிரி இதுல மகாவலி கங்கைன்னா ரொம்ப பெரிய இது, அதை பத்தி இலங்கை மக்கள் பேசுவாங்க. உலகத்திலேயே பேசுற நதிகள் எதுன்னு கேட்டீங்கன்னா நைல் நதியை பேசுவாங்க, அமேசான் பேசுவாங்க, இந்த யூப்ரட்டிஸ் டைக்ரீஸை பேசுவாங்க. நீங்க சின்னத்துல சரியா ஞாபகப்படுத்தினா, நீங்க வரலாறு படிக்கிற நேரம் கட்டாயமா இந்த நதியை படிச்சிருப்பீங்க. நீங்க வந்து ஸ்கூல் போய் இருந்தா யூப்ரட்டிஸ் நதி என்று ஞாபகம் வரும். ஆமா, சொல்லி தந்தாரு சார், என்னமோ சொன்னாரு. பெருமானார் பேசுறார், ஃபுராத் நதி வத்தும் என்கிறார் ரசூலுல்லாஹ். வத்தி தங்கமலை வெளிவரும் வரைக்கும் மறுமை நாள் வராது. சுப்ஹானல்லாஹ். இது நடந்தா, ஏன் கண்ணு முன்னாடி நடந்தா எங்கேயாவது நதி வத்தி தங்கமலை வந்திருக்குதா? ஒரு ஹதீஸ்ல தங்கமலை என்று வருவது, சில ஹதீஸ்ல வந்து புதையல், தங்க புதையல் என்று வருவது. தங்க புதையல் வெளிவரும் வரைக்கும் மறுமை நாள் வராதுன்றாங்க. என்ன ஆச்சரியம் என்றா, நாங்க இன்றைக்கு மன்னார்ல இருக்கிறோம், உலகத்தில் நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த நதி சேட்டலைட்ல லைவா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த நதிக்குள்ள என்ன இருக்குது? 1000 யூப்ரட்டிஸ் என்று கூகுள் பண்ணி பாருங்க, உடனே ஹதீஸ் வந்துரும். என்னப்பா, யூப்ரட்டிஸ் நதி வத்த போகுதா? ஆச்சரியம். தொல்பொருள் ஆய்வாளர்கள் அவங்கள்ட்ட போய் கொடுத்தா ஒரு கார்பன் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு ஏதாவது பூமிக்குள்ள போட்டீங்கன்னு வைங்க, நேத்து போட்டு புதைச்சிங்க, இன்றைக்கு எடுத்து கொடுத்தா சொல்லுவாங்க இது எப்ப புதைச்சது, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சது. அந்த மாதிரி ஒரு எலும்பு கிடைக்கும். இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி பழைய எலும்பு, 4000 வருஷம் பா, இல்ல இல்ல 8500 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெட் பாடி எடுக்கப்பட்டுச்சு, ஃபிரௌன் எடுத்தப்பட்ட உடனே அந்த டெட் பாடியை கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்து அப்ராக்சிமேட்லி 3000 இயர்ஸ், 3000 வருஷத்துக்கு முன்னாடி செத்த உண்டு. அந்த டெஸ்டிங்ல வழங்கும். ஆமா, கரெக்ட் தான், சரிதான், 3000 வருஷம்னா கரெக்ட் தான். அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணலாம். ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள உள்ளவர் அவர் வெளியே வந்து அவர் பார்க்கிறார், ஆச்சரியப்படுறார். குர்ஆனை பார்க்க, அதை பத்தி நான் பேசல. நான் என்ன சொல்ல வரேன்டா, ஒரு பொருளை போட்டு அது எத்தனை வருஷம் சொல்லலாம், எவ்வளவு நாள் சொல்லலாம். அந்த டெக்னாலஜி இன்றைக்கு இருக்குது. என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த நதியை பார்க்கணும். பார்த்தா விக்கிபீடியால போய் பாருங்க,
4.5 லட்சம் வருஷம் பழசு. இப்ப நான் சொல்ற நதி மாதிரி இல்ல. எதுக்கு நான் இது சொல்றேன்? அவன் சொல்றான், அது உண்மை போய் ஒரு பக்கம் வைங்க. பண்டை காலத்து ஒரு அதுல தான் ஈராக்கே உருவாகுது. இந்த பக்கத்துல துருக்கியில தொடங்கி ஈராக்ல வந்து முடியும். இந்த நதி எத்தனை கிலோமீட்டர் நினைக்கிறீங்க நீங்க? எவ்வளோ? 2800 கிலோமீட்டர். நம்ம நாட்டில் காலியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஓடினாலும் 432 கணக்கு போடுங்க. நதி சைஸ் வந்து இந்த எட்டி பார்த்தா அந்த சைஸ் இல்ல. 2800. இங்க இருந்து சைனாக்கு போன பிளைட்ல 4000 கிலோமீட்டர், கத்தார் வரைக்கும் வைங்களேன். அவ்வளவு தூரமான நதி. இங்க மன்னார்ல தொடங்கி கத்தார் வரைக்கும் போனா சுமார் ஒரு 3000 வரும் நினைக்கிறேன். அவ்வளவு தூரம். இலங்கையில் அங்கிருந்து இந்த தொங்கலுக்கு ஓடினாலே 500 வைங்க. 432 விடுங்க, ஒரு 500. எத்தனை மடங்கு பெருசு. எவ்வளவு பேர் குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க தண்ணி? அதுதான் ஈராக்குக்கு, சிரியாவுக்கு, துருக்கிக்கு தண்ணி சப்ளை. 3 கோடி பேர் அதுல இருந்து தண்ணி குடிக்கிறான். 2 கோடி 10 லட்சம் நாங்க இருக்கிற நாட்டில். அதுல தண்ணி குடிக்கிறது, குடி தண்ணியாக அந்த பக்கத்தில் எடுக்கிறது. இது நான் பேசுவது என்னமோ பக்கத்துல ஆற நினைச்சிடாதீங்க. பெருமானார் பேசினால் ஒரு விஷயத்தை அடையாளம் என்று சொன்னா அது நடக்குதா நடக்கலன்னு தெரியாம போகாது. ஒட்டுமொத்த மீடியாவும் பரபரப்பா சொல்லும் ஒரு காலத்துல. அந்த நேரம் நாம் வாழுவோமா நீங்க வாழுவீங்க தெரியாது. ஏப்பா யூப்ரட்டிஸ் வத்திட்டு தங்கமலை அடிச்சு கொள்றான் பாருங்க. மீடியால பாக்குற நேரம் ஒரு முஸ்லிம் சஜிதாவில் உழுதுருவா. இறைவா, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிற ஒரு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் இது அவருடைய சொந்த வார்த்தை இல்லை. இறைவா, அவர் சொன்ன மறுமை நடக்கும். அல்லாஹ் வருவான், அந்த சன்னிதானத்தில் நிற்பான், நாம் எல்லாம் தலை குனிந்து நிற்போம் என்பது உறுதியா? அல்லாஹ் கண்ணு கலங்கிரும். எதுக்கு அடையாளம் விளங்குது உங்களுக்கு? என்ன ஆச்சரியம் தெரியுமா? இந்த நதி அவ்வளவு காலமா ஜீவ நதியா ஓடுறது. 2005 ஃபர்ஸ்ட் நதி இருந்ததை விட வத்துது. 2005 வத்த தொடங்கினா இப்ப நீங்க நினைப்பீங்க வத்தும் ஏறும் வத்தும். அப்படி இல்ல. 2005ஆம் ஆண்டு அது ஆச்சரியமா வத்துது. அங்கிருந்து நாசா போட்டோஸ் வருது. இப்போ போய் நான் சொல்ல கூகுள் அடிச்சு பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். அன்றைக்கு நதி சைஸ் சேட்டலைட் போட்டோல எப்படி, இப்ப நதி சைஸ் எப்படி. நான் சொல்லுவது இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து இப்ப இந்த ஆண்டு தொடங்கிச்சே எவ்வளவு வத்துச்சு? வத்தி கூடிச்சா கூடலையா? வத்திட்டே போதான். இந்த ஆண்டு ஒரு 8 மாசம் 60 அடி வத்திட்டு. 60 என்ன எத்தனை நினைக்கிறீங்க? நான் 5 வைங்களேன். என்ன மாதிரி 12. என்ன மாதிரி 12 எங்கன்னு பாருங்க. எங்க சைஸ் மேல போகும். இந்த 8 மாசத்துக்குள்ள 60 அடியாம். நான் ஆய்வாளர்கள் சொல்லுவதை ஹதீஸா சொல்ல கவனமா கேளுங்க. தப்பா புரிஞ்சு போய் சொல்லிடாதீங்க யூப்ரட்டிஸ் நதி வத்துற டேட்டா சொல்லிட்டாரு. நவுது பில்லாஹி மின்னா, ரப்பு தான் அறிவான். ஆய்வாளர்கள் எடுத்து பார்த்து சொல்றாங்க 2040 காலியாயிரும். சுபஹானல்லாஹ். நான் சொல்லவில்லை 2040 அப்படி எடுத்து போய் தராங்க. தப்பான கதையை சொல்லாதீங்க. மறைவான ஞானம் எங்களுக்கு இல்லை. சொல்லுவான் மழை பெய்யுமா இருக்குது. எதுக்கு கார்மேகத்தை வச்சு பார்த்து சொல்றான். அந்த அடிப்படையில் சில வேளை அவன் சொல்றது அந்த டைம்ல நடக்கலாம், டிலேயாவே நடக்கலாம். அவன் பார்க்கிறான் வத்திட்டே போகுது. வத்துற கிராஃப வச்சு சொல்றான் அடடா 2040 அப்ப காலியாகிற மாதிரி தெரியுது. இது முஸ்லிம் சொல்லவில்லை, அவர்கள் ஆய்வு சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? உங்க கண்ணு முன்னாடி இது நடப்பதை நீங்கள் கண்டால் உங்க மனசு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்? நீங்க சரியா? நீங்க அண்டை வீட்டாரோட ஒழுங்கா நடக்கலன்னு வைங்க, மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பானே. அந்த மறுமை நடக்கும் என்று கன்ஃபார்ம் ஆயிருமா இல்லையா? வட்டி வங்கியில போய் கைய வச்சீங்களே வராதுன்னு நினைக்கிறீங்களா? பெண்களே, வீட்டில் வீந்து கொண்டு கதை நாடகம் என்று பார்த்தீங்களே, அந்த கடையெல்லாம் ஹலாலா? அந்த நாடகம் மியூசிக் எல்லாமே ஹலாலா? முஸ்லிம் ஊர்கள் என்று அது சொல்ல இயலாத அளவுக்கு எல்லா வீடுகளிலும் பாட்டும் கூத்தும் கும்மாளமும். பெருமானார் நான் இசை கருவிகளை உடைக்க வந்தேன் என்றார்களே, இது எல்லாம் மறுமையில விசாரித்தால் எப்படி இருக்கும்? அந்த நாள் வரும் என்று ரசூலுல்லாஹ் சும்மா சொல்லல. எப்ப இது நடக்குதா? இது நடந்தா நீ கிட்ட மெத வச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க மன்னாரை கிட்ட வந்துட்டீங்க.
இத மாதிரி நீங்க நெருங்கி விட்டீர்கள் என்று வருகிறே, இதை நீங்கள் பார்க்கணும் என்பதற்கு தான் ரசூலா சொல்றாங்க. ஒரே அடிய சொல்ல மறுமை வரும் என்று. அப்படி பெருமானார் ஏன் பேசாம சொல்றாங்க? உன் தொழுகை அதாவது பாழாக்க கூடாது. அல்லாஹ்வோட முனாஜா தக்பீரை கட்டினா இறைவன் உன்னை பார்க்கிறான் பேசுறான் என்ற உணர்வோட பேசுறீங்களா? 100 பிசினஸா? தொழுகையில 100 விஷயமா? இறைவா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், உன் பேரால் ஓதுறேன் இறைவா, உன் பேரால் தொழுகிறேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறைவா உனக்கே எல்லா புகழும், எனக்கு என் வியாபாரத்தை தந்த, என் புள்ளக்குட்டியை தந்த இறைவன் சொன்னீங்களா? அர் ரஹ்மானிர் ரஹீம், நீ இரக்கம் இறைவா, உன் இரக்கம் என்னை புல்லணிக்க வைக்கிறது. இவ்வளவு இரக்கம் நீ இறைவா பேசினீர்களா? அல்ஹம்து சொல்லிட்டு மிஸ் ஆயிட்டு. மனுஷனுக்கு எனக்கு நடக்கும், ஆனால் சுதாகரித்திரணும். இறைவன் முன்னாடி நிக்கிறோம் கையை கட்டி என்ற உணர்வு வரணும். நம்ம என்னமோ இப்படி கையை கட்டிட்டு தலையை சாந்து காமு குசாலா முனாஃபிக்க பத்தி எல்லாம் சொல்றான். தொழுவான், சோம்பேறி மாதிரி நிப்பான், தொழுவான், தொழுகையை தூக்கி வீசுவான். இறைவன் எனக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு நில்லண்டா, உனக்கு ஒரு மாதிரி யோசனை கொட்டாய் போன இல்லைன்னு சொல்லல, சைத்தான் குழப்புவான். நீங்க வீட்டில் இருப்பதை விட தக்பீர் கட்டினா நிறைய சிந்தனை வரும். என்ன சைத்தான் அல்லாஹ் சைத்தான் வருவான், குழப்புவான். நாம் சுதாகரித்துட்டு 40 ஆண்டுகள் தொழுதோமோ, இந்த தொழுகை வீசப்படுமா அங்கீகரிக்கப்படுமான்னு பயந்தோமா? சலாம் கொடுத்து போட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ், இறைவா நான் மன்னிப்பு கேட்கிறேன் யா அல்லாஹ். காபத்துல்லாவை கெட்டு போட்டு இப்ராஹிம் நபி கெட்டிட்டோம், விஷயம் சரியா அப்படி சொல்லல. ரப்பனா கெட்டி போட்டு தக்கபல் மின்னா, எங்கள்கிட்ட இருந்து ஏத்துக்கோ யா அல்லாஹ். உனக்காக ஆலயத்தை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி போட்டு மாளிகையை கெட்டி போட்டு தப்பனா தக்கபல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம், இறைவா எங்களிடம் ஏத்துக்கோ, நீ செவமெடுக்க கூடிய இறைவா, அத்தனை மறியக்கூடியவன். வத்துபு அலைனா, எங்களை மன்னிச்சிரு இறைவா. கேட்டோமா? 1000 தொழுகைகள் பிறவிடுறோம், கேட்டோமா பெரியவர்களே? அழுது கேட்டோமா? தாய்மார்களை கேட்கிறேன், நீங்கள் செய்கிற அத்தனையும் சரியா? அல்ஹம்துலில்லாஹ். நான் உங்களுக்கு கூப்பிட்டு திட்டம் நினைக்காதீங்க, வல்லாஹி உங்களுக்காக நான் துஆ செய்கிறேன். இவ்வளவு அணி திரண்டு நீங்கள் வந்திருக்கிறீர்களே, உங்களை கூட்டி வைத்து ஏசல்ல அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். ஆனால் நம்மள்ட்ட உள்ள பிழைகளை திருத்தி நாம் நம்மளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன் பெரியவர்களே. வட்டியில போய் பிரச்சனைண்டா தங்க நகை முக்கியமா போச்சு, மறுமையில் அல்லாஹ் கேட்பானே, அது நமக்கு நினைவு வரல, அது நமக்கு மெட்டரே இல்லை. தங்கத்தை வித்தா வாங்கலாமா? பரவாயில்ல, போய் வைப்போம், திரும்ப மீட்டி எடுப்போம். வட்டி ஏன் அல்லாஹ் மன்னிப்பான். வட்டி நாங்க வேணுமெண்டா இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது பயங்கரமான நாள். அதாவது வஜா ரப்புக, உமது ரப்பு வருவான். நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்பார்கள். ஒருவர் பெரிய பிரமுகர் வர்ற நேரம் அணிவகுத்து நிற்கிறாங்களே, அதையெல்லாம் தாண்டி மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்கிற நேரம் ரப்புல் ஆலமீன் விசாரணைக்காக வருவானே. யா நப்சி யா நப்சி யா நப்சி, என் ஆன்மாவே என் ஆன்மாவே, நான் தப்பணுமே. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதி வ பனி. அந்த நேரத்தில் வாப்பா கொண்டமா ஓடுவான், சொல்லி கொடுத்துருவாரு. படம் பார்த்தனே, வாப்பா சொல்லி கொடுப்பாரு, வாப்பா ஓடுவார் மகனை கண்டா. இவ்வளவு உறவா நிக்கிற நீங்க, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, தன் சகோதரனை கண்டு வர்றான், ஒரே ஓட்டம். இறைவன் சொல்லி கொடுத்தா தப்பணுமே. ஒரு கல்லனை போலீஸ் பிடிக்கிற நேரம் எப்படி ஓடி ஒளிஞ்சு தாப்புக்கு மேல ஏறி தப்ப பார்ப்பான ஓடுவான். அவனை பிடியுங்கள், விலங்கிடுங்கள், சும்மல் ஜஹீம ஸல்லு, தூக்கி வீசுங்க நரகத்துக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இது நடக்கும் என்று நினைத்தால் இந்த ஊர்ல உள்ள உலமாக்களை நோக்கி நான் பேசுறேன். நீங்கள் பட்டம் வாங்கி வந்திருக்கலாம். இந்த ஊர் மக்களுக்கு மிம்பர்ல உங்களுடைய பணிகளை செய்தீர்களா? எனக்கு ஒரு தடவை ஒருவர் சொன்னார், மிம்பருக்கு வரணுமா இருந்தா எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டார். ஜும்மாவுக்கு உங்க பகுதியில் இருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு, இப்ப இல்ல பல வருடங்களுக்கு முன்னாடி. எவ்வளவு தருவீங்க? அட பாவிகளா, உங்களுக்கு அல்லாஹ் இந்த ஈமானை தந்தான், ஹிதாயத்தை தந்தான்,
அபூ தாலிப் ரசூலுல்லாஹ் பக்கத்துல நின்று கெஞ்சினாங்க, சொல்லுங்க லா இலாஹ இல்லல்லாஹ், மத்தைய பார்க்கிறேன் சொல்லுங்களே சாச்சாண்டாங்க. அவர் ஏலான்ட்டார். இன்னைக்கு அல்லாஹ் வகை அறிவிக்கிறான், அபூ தாலிப் உங்களுக்கு பொடிகார்ட் மாதிரி நிக்கலாம். இன்னக்கலா தகுதி மன் அஹ்பப்த வலா கின்னல்லாஹ் யஹ்தி மய்யஷா. நபியே, நீங்கள் நினைப்பவருக்கு எனக்கு ஹிதாயத்து கொடுக்க முடியாது, அது நான் நாட வேண்டும் என்றான். சுப்ஹானல்லாஹ். எங்களை இந்த ஊர்ல இருந்து தேர்ந்தெடுத்தானே, இது போதாதா? இது போதாதா? இதுக்கு நம்ம ஊதியம் கேட்கிறோமா ஜும்மால? எங்களுக்கு தாங்க, அப்பதான் நாங்க பேசுவோம்டா. சுப்ஹானல்லாஹ். உலமாக்களே, இந்த ஊரில் பெரிய அளவு உலமாக்கள் இருக்கிறாங்க. மன்னார் என்றாலே உலமாக்கள் இருக்கக்கூடிய, மௌலவிமார்கள் இருக்கக்கூடிய ஒரு குழி. அவ்வளவு இங்க பார்த்தா ஒரு மௌலவி, அங்க பார்த்தா ஒரு மௌலவி, அங்க பார்த்தா ஒரு மௌலவி. அல்லாஹ் உங்கள்ட்ட கேட்க மாட்டான்றீங்களா? இந்த மக்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்களா? ஏன் நான் இதை இப்படி பேசுறேன் தெரியுமா? இந்த முசலி பாடசாலைக்கு போனேன். போய் அந்த பிள்ளைகளோட 2 மணி நேரம் நிகழ்ச்சி நடத்து. இப்ப அந்த பிள்ளைகள் நாங்க போற நேரம் பின்னாடி வந்து சலாம் சொல்லி, பின்னாடி வந்து எத்தனை மணிக்கு பேசுவீங்க, முசலில ஸ்கூலுக்கு வந்தீங்களே அப்படின்னு பேசுறார்களே, அந்த நேரமே என் இதயம் கலங்குது, கண் கலங்குது. அந்த பிள்ளைகள் இந்த திடலுக்கு வந்திருக்கிறார்கள். நீங்கள் கூட்டி வந்தீர்களோ இல்லையோ, அந்த பாடசாலை மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு யார் அழைப்பு விடுத்தது? பிரச்சாரத்தை கொண்டு போய் நாங்கள் முடக்கி விட்டால் நான் அவங்க எப்படி படிக்கணும் என்று தான் பேசினேன், எப்படி படிக்கணும் என்பதை பேசினேன். அவர்கள் இந்த திடலுக்கு வந்தால் பிள்ளைகளுக்கு குறை சொல்ல வேண்டாம். அந்த பிள்ளைகள் இன்றைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்கடா, நாங்க பயான் கேட்கணும் என்று வந்தா அவர்கள் தப்பு இல்லை, நாம் வழி நடத்தவில்லை. பெரியவர்களை, தாய்மார்களே, நாம் வழி நடத்தவில்லை. அதனால தான் கேடு கட்டு போறாங்களே, அவங்க மேல கை நீட்டாதீங்க. அந்த சின்ன சிறுசுகள், பிஞ்சுகள், அவர்களை ஒழுங்கா உருவாக்கி எடுத்தால் இந்த ஊரிலே நாளைய தலைவர்கள், அவர்கள் சத்தியத்தை புரட்சி செய்வார்கள். இளைஞர்கள் வந்து கை நின்று கேட்டா, வேப்பக்குள்ள நிகழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் போன இஜ்துமா இளைஞர்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. இளைஞர்கள் வந்து நின்றால் அந்த ஊருக்கே அப்படி நிற்கும். லா இலாஹ இல்லல்லாஹ்வை நிலைநாட்ட இளைஞர்கள் வந்தால் பெரும் வெற்றி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் சொல்றேன், மறுமை நாள் என்பது அவ்வளவு சாதாரணமற்ற இல்லை. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, நான் உட்பட எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறது. அல்லாஹ் கேட்பான், எவ்வளவு பெட்ரோல் அடிச்சிங்க, கியூஆர் கிடைச்சிச்சா? அதெல்லாம் வராது. எது வரும்? புள்ள தந்தனே வளர்த்தீங்களா, தப்பு பண்றதை பார்த்தீங்களா, சொல்லி கொடுத்த பிறகு செஞ்சா பரவாயில்ல, சொல்லி கொடுத்தீங்களா, பள்ளிக்கு கூட்டி போனீங்களா, என்ன பண்ணீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒரு மௌலவி எனக்கு சொன்னார், ஊர்ல பள்ளிவாசல்ல சுபவுக்கு ஆளே இல்லையா, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு மௌலவி சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சுபகு நேரத்தில் ஒரு கிளாஸ் வச்சார். சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு வகுப்பு, ஹிஃபுல் வகுப்பு வாங்க, குர்ஆனை படிச்சு தர்றேன். ஏன் தெரியுமா? புள்ளைய சும்மா விட மாட்டாங்களே, இருக்குல்ல, வாப்பமார்கள் வரணும், புள்ளைய கூட்டிட்டு வந்தா சுப தொழுவாங்களே, அப்படி பிளான் பண்ணி சுபவுக்கு எடுக்க வேண்டியிருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிறேன், ஃபுராத் நதி வத்துவதை உலகத்தில் எவனாவது சொன்னானா? பெருமானார் சொன்னார்கள், லா தகுமுஸ்ஸா, மறுமை நாள் வராது. ஃபுராத் நதியை கொஞ்சம் போய் யூப்ரட்டிஸ் நதியை போய் பாருங்க, அதுல காஞ்சி 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 3 கோடி மக்கள் அதுக்கு அவ்வளவு காலமாக இருந்தார்கள். பண்டை காலத்து வரலாறு உள்ளது, தேஞ்சு போகுது. இதுக்குள்ள எப்ப தங்கம் வரும்? பெருமானார் சொன்னாங்க, அந்த தங்க புதையல் வெளியே வந்தா யாரும் போகாதீங்க. என்ன சொன்னாங்க? 100 பேர் போனால் 99 பேர் கொலை செய்யப்படுவாங்க. முஸ்லிம்களே, அப்படி கேள்விப்பட்டப்ப எடுத்துறாதீங்க. மர்மை அடையாளத்தை சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் கல்ப பாருங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு இறக்கும். முஸ்லிம்களே, தங்கம் கிடைச்சிட்டா ஓடி போய் கவுங்கன்னு சொல்லல, 99 சாகுவான். அப்ப நான் நினைக்கிற மீடியால போகும், பாத்தியா ஓர் நடக்குது, செத்து செத்து விழுவான். உலகத்திலே ஆகப்பெரிய தங்கம் நினைக்கிறேன். ஏண்ட துருக்கியில நியூஸ் எந்த அளவுக்குன்னு தெரியல, நான் ஃபேக் எல்லாம் பார்க்கல, ஃபேஸ்புக்கில் வந்த ஒரு நியூஸ் நினைக்கிற நான் நினைக்கிறேன் ஸ்டேட் மீடியா போட்டாங்களோ ஞாபகம் இல்லை. இந்த அண்மை இந்த 2 கிழமைக்குள்ள நான் தேடியும் பார்க்கல, அது பிறகு எனக்கு நேரம் கிடைக்கல. 6 பில்லியனுக்கு தங்கம் கிடைச்சிருக்கு துருக்கியில், ஃபுராத் நதியில் இல்ல. அது எங்க கிடைச்சுன்னா விலாவரிய பார்க்கல, சும்மா தச்சையெல்லாம் வந்தது. 6 பில்லியனுக்கு தங்கம் அந்த பக்கத்துல தான் ஃபுராத் ஓடுது. எங்க இருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நடந்ததை நீங்கள் கண்ணால் என்ன செய்வீர்கள்?
அப்பதான் பாவ மன்னிப்பு கேட்பீங்களா? எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்து விட்டது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் இந்த செய்தியை உங்களுக்கு நான் அடிப்படையாக சொல்றேன். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் காணாத நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க. அவையெல்லாம் நாம் பார்த்து சரி பார்த்து அந்த விஷயங்களை பார்த்து நாம் நம்மளை சுதாகரித்துக்கணும். ஆமா, அல்லாஹ்வை சந்திக்க போறோம். இந்த ஜேர்னி எங்க மட்டும் போறோம்? லாஸ்ட் அல்லாஹ்வோட விருந்தெடுக்க போறோம். எங்களை படைப்பாளனை பார்க்க போகிறோம். இன்றைக்கு பகல் சாப்பிட்டீங்களே, அவங்களுக்கு தந்த ரிஸ்க். நேத்து நைட் தூங்கினீங்களே, அவங்களுக்கு தந்த தூக்கம். ஒரு புள்ள உம்மாவை எப்படி சுத்தி சுத்தி வருமோ, உம்மா இல்லைண்டா எப்படி தேம்பி தேம்பி அழுமோ, ஒரு மூமினை அல்லாஹ்வை நேசித்தால், இறைவா நான் எப்ப உன்னை பார்க்கிறது, உன் பக்கத்தில் நான் எப்ப வாழ்றது, எப்ப இறைவா இருக்கிறது. ஃபிரௌன் மனைவி சொன்னாரு, நியாஸ் மௌலவி, நியாஸ் சித்திக் சிராஜ் என்ன சொன்னார்? நியாஸ் சிராஜ் என்ன சொன்னாரு? அதாவது ஃபிரௌன் மனைவி அவ்வளவுத்தையும் அனுபவிச்சா. ஃபிரௌன் கக்கினா படிக்க வந்துடும். இந்த பக்கம் காத்தடிக்கணுமா, அந்த பக்கம் காத்தடிக்கணுமா? அந்த அம்மா ஒரு பிள்ளைய வளர்க்கிறா, மூசா அலைஹிஸ்ஸலாம், வளர்ப்பு மகன் அம்மா. அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்கிற நேரம், என் மகன் எனக்கு தெரியாதா, நான் கை குழந்தை எடுத்து வளர்த்த மகனை தெரியாதா? ஃபிரௌன் அந்த பக்கம், இவன் இந்த பக்கத்துல வச்சு சொல்றான், என் மாப்பிள்ளை என்ன ரப்பு, ஆனா ரப்புக்கும் ஆளான்றான் ஃபிரௌன். இவன் ரப்பா வஹாதில் அன்னார் தஜ்ரி மின் தஹ்தி, எவனும் சொல்லாத வார்த்தை. இந்த ஆறு ஓடுதே நைல் எனக்கு அடியால ஏண்டன்ட்டான். எப்படி வஹாதில் அன்னார் தஜ்ரி மின் தஹ்தி, எனக்கு அடியால ஆறு ஓடுதுன்றான். அவனுக்கு அடியால ஓடுதான். அப்படி ஒரு பெருமை பிடிச்சவன். அவன் யாரையாவது கண்டு அவனுக்கு எதிராக பேசினா கொன்றுவான். இந்த அம்மா வெளியே இறங்கி அல்லாஹ்ட்ட கேட்கிறான், இது காலத்து ரப்பி பின்னலி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்ன, இறைவா எனக்கு ஒரு வீடு கட்டு. நான் முடிவு எடுத்துட்டேன். என்ன முடிவு? இந்த தங்கம் புடி, இதா புடி. நான் ராணியா, பட்டணத்து ராணியா? என் பேச்சை கேட்டுதான் மூசாவை வளர்த்தியா நீ? அவ்வளோ என் பேச்சுக்கு அடிமையா? அவ்வளோ இறக்கும். புள்ள கையில கிடைச்ச உடனே நைல் நதியில புள்ள கிடைச்ச உடனே அந்த அம்மா சொன்னான், குர்ரத்தாய் நில்லி ஏப்பா கண் குளிச்சு இருக்குதே புள்ள, பியூட்டி நல்லா இருக்குது, கல்பு பறிப்போச்சுப்பான்னு சொல்லிட்டு அவன் முகத்தை பார்த்து, உனக்கும் தான்ப்பா, எனக்கு மட்டும் உனக்கு. அவன் எப்படிப்பட்ட ஆள் பாருங்க ஃபிரௌன். ஆமா ஆமா எனக்கு தான். மனைவி சொன்ன அப்படிப்பட்ட ஆள் போனவன், எல்லாத்தையும் கொண்டு போட்டவன். வைஃப் சொல்ற அல்லாஹ் அப்படி எடுத்து காட்டுறான், எனக்கும் உனக்கும் கண் குளிர்ச்சி, நாங்க மயங்கிட்டோம். ஆமா ஆமா சரிதான், வளர்த்துருவோம். நோ அப்ஜெக்ஷன். ஒப்ஜெக்ஷனை இல்லாம வளர்ந்த புள்ள என்ன பண்றாங்க? அந்த அம்மா டிசைட் பண்றாங்க, இந்த புடி எல்லாம் புடி, ட்ரெஸ் புடி, நாளைக்கு நான் பிச்சைக்காரு. ரோட்ல இறங்கினா இன்றைக்கு ராணி என்று எனக்கு படிக்கத்து கொண்டு வந்தவன் நாளைக்கு அடிப்பான், நீனே ஏவி விடுவ. என்ன நீ ரப்பில நான் சொல்ல போறேன். அந்த அம்மா என்ன துவா கேட்டாங்க? இது காலத் ரப்பி பின்னலே இந்த கபைத்தன் ஃபில் ஜன்ன, யாரெல்லாம் நீ கெட்டு ஒரு வீடு, இந்த வீடை விட்டுட்டேன், இந்த அரண்மனையை விட்டுட்டேன், நாகைய நீ வச்சுக்கோப்பா. உடுத்த உடுப்போட வெளியிறங்க போறேன். எனக்கு என்ன வேணும் தெரியுமா? சொர்க்கத்தில் வீடு இல்ல, இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, உனக்கிட்ட வேணும் இறைவா, எனக்கு உன் பக்கத்தில் வேணும் இறைவா. நான் ரெடி, நான் விடுறேன். வனஜினி மின் ஃபிரௌன், இறைவா ஃபிரௌன் எனக்கு அடிப்பான், என்ன கொல்லுவான், நான் வெளியே இறங்கினா நான் கொல்லுவான் இறைவா, நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். அநியாயக்கார கூட்டத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறேன், எனக்கு தெரியும் அநியாயம் பண்ணுவான். நான் கேட்கிறேன் பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்க்கு பக்கத்தில் வீடு இதுதான். நம்ம கல்பு அல்லாஹ்வை நேசித்தால் இறைவா பார்க்கணும். இறைவா நீ பேசுவியா, சலாம் சொல்லுவி இறைவா, உன்னோட பேசணும் இறைவா, நீ என்னை பார்க்கணும் இறைவா, துடிப்பா. ஒரு உம்மா இல்லாத ஒரு புள்ளைய பாருங்க, உம்மா இல்ல போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த புள்ளைக்கு உம்மா அவன் குப்பையில போட்டு போனான்னு சொன்னா கூட அந்த பையன் தேடுவான் உம்மா. எங்க தெரிஞ்சிட்டா எங்க உம்மா, நான் இவங்க எங்க உம்மா இல்ல வளர்ப்பு, எங்க உம்மா வேறண்டா, தேடுவான். உம்மா கிடைக்குமான்னு கேட்பான். அவன் கண்ணு தேடும். ஒரு மூமினுக்கு கல்பு தேடும். சரி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் சில வேளை நாம் உயிரோடு இருக்கிற நேரம் ஃபுராத்து வத்திச்சு என்ற மெசேஜ் உங்களுக்கு கிடைத்தால், நீங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை உறுதி செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த செய்தி என்ன? அடுத்த செய்தி இது நீங்க சஹீஹ் முஸ்லிம் திறந்தீங்கன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் ஹதீஸ் புகாரியில் முத்தவாத்திரான செய்தி. அதாவது நபிகள், இது உறுதி, எல்லா மௌலவியும் இதை படிச்சு தான் வரணும். இது எல்கேஜி மெட்டர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள்,
நான் இதுல இந்த ஹதீஸ்ல ஒரு துண்டு தான் வேணும், நான் பூரண ஹதீஸை சொல்றேன். அந்த ஹதீஸே அற்புதம் என்பதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்க, உமர் பின் கத்தாப் அறிவிக்கிறாங்க, நாங்கெல்லாம் அப்படி பள்ளிவாசல் இருந்துட்டு இருக்கிறோம், எல்லாம் இருக்கிற நேரம் ரசூல் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வந்தார், பின்னாடி கலவால வர்றாரு, அவரை திரும்பி திரும்பி பார்க்கிறோம், புடரிகளை தாண்டிட்டு போய் பெருமானார் முன்னாடி, அந்த பின்னாடி உள்ள ஒரு ஆள் ஃபுல் கிரவுட்ல முன்னுக்கு வரணும் வைங்க, இந்த பெண்கள் சபையில இடம் இல்லை, அந்த பின்னாடி இருக்கிற ஒரு ஆள் முன்னாடி வரணும்னா பிடரிகள் அப்படியே இது பண்ணிட்டு தான் வரணும், அப்படி வந்தாலும் முன்னாடி வரலாம். பார்க்கிறாங்க, ஊருக்கு புதுசு, இவர் யாருப்பா, இவர் பிரயாணியா, வெள்ளையும் சொல்லுமே இப்படி இருக்கிறாரு, முகத்துல தெரியல, இவர் பிரயாணம் இதே வழங்கல்ல, கருப்பு கொண்ட அடர்த்தியான முடி, நல்ல சீவி இருக்கிறார், வெள்ளையை உடுத்து வர்றார். எல்லாரும் திரும்ப திரும்ப உங்க ஊர்ல புதுசா ஒரு ஆள் வந்து பள்ளிவாசல்ல பேசிமாம இருக்கிறாரு, அவர்கிட்ட உடனே போனா நீங்க பாப்பீங்க, யாருப்பா இவரு, புதுசா கல்யாணம் முடிச்சு வந்துட்டாரோ, இவர் யாருன்னு பாப்பீங்களே, எல்லாரும் திரும்பி திரும்பி பார்க்கறாங்க. அவர் வந்து என்ன பண்ணிட்டாருண்டா, நான் சுருக்கமா சொல்றேன், நேரம் இல்லை என்பதனால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முட்டோட முட்டை சேர்க்கிறார், சேர்த்து அவருடைய ரெண்டு கைகளையும் அவர் தொடையில வைக்கிறார், சில ரிவாயத்துல ரசூலுல்லாஹ்ட்ட வைக்கிறார். வச்சவர் என்ன பண்றாருண்டா, கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு, மல் இஸ்லாம், அக்பரனி எனக்கு அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பத்தி சொல்லுங்க. மல் இஸ்லாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, புனியல் இஸ்லாம், இஸ்லாம் வந்து 5 தூண்கள் மீது கட்டப்பட்டிருக்குது, அந்த 5 ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கேட்டுட்டு இருந்தவர் என்ன பண்றாரு தெரியுமா, சதக்த, கரெக்ட். என்னப்பா, ஒரு ஆள் கேள்வி கேட்க வர்றாரு, கேள்விக்கு பதில கொடுத்தா சதக்ட்ன்றாரு. இப்ப டீச்சர் மாணவர் இருப்பாங்க, டீச்சர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, மாணவர்கிட்ட எப்படி கேட்பாரு, தெரியுமா தெரியாதுன்னு பார்க்க கேட்பாரு. டீச்சர் கேள்வியை கேட்டா கரெக்ட்னுவாங்க, மாணவன் கேள்வியை கேட்டா கரெக்ட் சொல்லலாது. மாணவன் எதுக்கு கேட்கிறார் தெரியுமா, தெரியல சார், எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க. வந்தவர் டீச்சரா மாணவனா, பெருமானத்தை கொஸ்டினை கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் ஆன்சர் பண்ண உடனே சதக்த, கரெக்டா சொல்லிட்டீங்க. மல்லீமான், அடுத்த கொஸ்டின், ஈமான் என்ன, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குத்துபிஹி வ ருசுலிஹி சொல்லிட்டு போறாங்க. சதக்த, கரெக்டா, கரெக்டா சொல்லிட்டீங்கன்றார். அடுத்த கொஸ்டின், மல் இஹ்சான், இஹ்சான் என்ன, அடுத்த கொஸ்டினுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, இஹ்சான் அல்லாஹ்வை பார்க்காட்டியும் அல்லாஹ் நம்மளை பார்க்கறான்னு பார்த்துட்டு தொழுகிறோமே, வணக்க வழிபாடுல ஈடுபடுறோமே, அதான். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு, சபை அதிர்ந்து போகுது. அந்த கேள்வியை வந்தவரையும் பார்த்து, அந்த கேள்விக்கு பெருமானார் கொடுத்த பதிலையும் பார்த்து அசந்து போறாங்க. என்ன கேட்டார், மதஷா, எப்ப மறுமை வரும்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, 2022 செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வரும்டாரா, இன்னைக்கு நாள், இந்த நாள் வருமா, இல்ல, பெருமானார் சொன்னார்கள், டேட் தெரியாது. எப்படி சொன்னாங்க தெரியுமா, சொன்ன விதம் தான் அவ்வளவு பேரை ஆச்சரியப்படுத்திட்டு. பெருமானார் அவருடைய பேரை சொல்லல, ஆனா அவர் தெரியும் என்பதுக்கான ஒரு க்ளூ கொடுத்தாங்க. இப்ப என்கிட்ட ஒரு ஆள் வந்து பேசுறாரு, அவர் எனக்கு தெரியும் என்பதை நாங்க 2 பேரும் பேசுறத வச்சு நீங்க புரிவீங்க. பெருமானார் சொன்னார், யார் என்னிடம் கேள்வி கேட்கிறார்களோ, ஷாயில் மசூல், யார் என்னிடம் கேள்வி கேட்கிறாரோ, கேட்கிறவர் கேட்கப்படுற என்னை விட கொஞ்சம் தெரிந்தவரே. என்ன, கேள்வி கேட்கிறவர் முன்னாடி இருக்கிறார், ஊருக்கு புதுசு, பிரயாண கலைப்பும் வெளியிலங்க, பிரயாணி ஆண்டு மேல தெரியுது இல்ல, அவர் உட்கார்ந்து கேட்கிறாரு. பெருமானார் என்ன சொல்றாங்க, என்கிட்ட கேட்கிறீங்களா, கேட்கிற உங்களுக்கு தெரியும் தானே என்னைய விட. சஹாபாக்களுக்கு எப்படி இருந்திருக்கு, என்னப்பா புதிய நபி வந்துட்டாரோ ஊருக்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு கூட அவருக்கு தெரியுமா, யார் சொன்னது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த செய்தியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. இதே ஒரு ஆச்சரியம், அந்த செய்தியில நான் இப்ப வர பாயிண்ட்டுக்கு தான் வர்றேன். அந்த செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்ன பண்றாங்க, அலாமாத்துகள், சில அடையாளம் சொல்லட்டுமான்னு கேட்கிறாங்க. அவர் சொல்ற சில அடையாளங்களை சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல அந்த ஹதீஸுக்கு வந்து சொல்றது ஹதீஸ் ஜிப்ரீல். ஏன் ஆச்சரியமான ஹதீஸ்ண்டா, கேள்வி எல்லாம் கேட்டுட்டு போயிட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த போனாரு கொஞ்சம் கூட்டி வாங்கப்பா, போனாரு பள்ளியில, அவர் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. ஒரு ஆள் இல்ல, பள்ளியில நிறைய பேர் இருக்கிறாங்க. இது பல சைடுல இந்த ஹதீஸ் வருவது. போய் தேடி பார்க்கறாங்க. இப்ப வந்தாரே, எங்கப்பான்னு தேடுறாங்க.
இப்ப உங்க ஊர்ல நான் வந்து வெளியே போனா எனக்கு ரோட் தெரியாது, என்னை அப்படி பிடிச்சிருவீங்க நீங்க. ஏன்டா உங்களுக்கு சந்து புந்தெல்லாம் தெரியும், எங்கால போனா எப்படி போவாங்கன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிப்பீங்க. இப்ப ஊருக்கு வந்தவரை வெளியே போய் ரசூலா சொல்றாங்க போங்க. அவர் சொல்றாரு, யார சொல்லலாம், வல்லதி நப்சி பியதி, எவன் கரத்தில் ஆன்மா இருக்கிறது அவன் மீது ஆணையாக. அவர் காணல, யார சொல்லலாம். பெருமானார் சிரித்தார்கள். இன்னும் ஜிப்ரீல், அது ஜிப்ரீல் பா, அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பி வச்சான், நீங்க எல்லாம் பாத்தீங்களா மனித தோற்றத்துல. இப்ப அந்த ஹதீஸ்ல ஒரு துண்டை நான் சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அடையாளம் சொல்லட்டுமா, இதை நீங்கள் கண்டால் மறுமை நாள் வரும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். எதை கண்டா, அதுல சொல்றாங்க ரசூலுல்லாஹ், காலில் செருப்பு போட வக்கில்லாது, செருப்பு அணியாதே. உங்க ஊர்ல கார்ல செருப்பு போடுறவர் யாரு, கொஞ்ச நெஞ்ச உள்ளவர், ரொம்பவே இல்லண்டா அப்படி செருப்பு போட வக்கில்ல சொல்லுவோமா. காலில் செருப்பு அணிய வக்கில்லாதவர். கருப்பு ஒட்டகம், ஒட்டகத்தில் பல வகை ஒட்டகம் இருக்குது. சோப்பு ஒட்டகம் வச்சுதான் வைங்க, பெண்ணாம் பெரிய கோடீஸ்வரன். சோப்பு உள்ளவன் பெரிய ஆள், கருப்பு உள்ள என்ன சோப்பு கம்மி. கருப்பு என்பது எல்லாத்தையும் மலிஞ்சிருக்கும். கருப்பு ஒட்டகத்தை வச்சு, அரபிட்டு ஒரு ஒட்டகம் இருக்கும், அதுக்கான பணக்காரன் இல்ல, கருப்பு ஒட்டகத்தை வச்சு பிச்சைக்காரன் மாதிரி ரொம்ப ஏழைகள் என்ன பண்ணுவாங்களாம், உயரமான கட்டிடம் கட்டுவாங்க என்றா அப்படி வரல ஹதீஸ்ல, போட்டி போடுவார்கள். அது வரைக்கும் லாத்தக்கும் முசா, மறுமை நாள் எப்போ வராது நீங்க பாப்பீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்க பாப்பீங்க, காலில் செருப்பு போடாதால் ஒண்ணுமே வழி இல்லை. அவன் கருப்பு ஒட்டகம் மேய்க்கிறவங்க, ஒன்றுக்கும் வக்கில்லாதவர்கள், உயரமான கட்டிடம் கட்டும் வரைக்கும், போட்டி போட்டு கட்டிடம் கட்டும் வரைக்கும். எங்க ஜஸீரத்துல் அரபுல மறுமை நாள் பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு தெரியுமா, உலகத்தில் உயரமான கட்டிடம் எங்க இருக்குது, எங்க உயரமான கட்டிடம் உலகத்தில் துபாயில். துபாயுடைய கட்டிடம் 860 மீட்டர், புர்ஜ் கலீஃபா. உலகத்தில் அமெரிக்காவுக்கு இல்லை இந்த கட்டிடம், ரஷ்யாவுக்கு இல்லை இந்த கட்டிடம், சைனாக்கு இல்லை இந்த கட்டிடம். உலகத்திலே உயரமான கட்டிடம் யாரு, துபாயில புர்ஜ் கலீஃபா 860 மீட்டர் கிலோ, அதாவது 860 மீட்டர் உயரம். இதான் வேர்ல்டுலே நம்பர் 1. இப்ப சவுதி என்ன பண்ணான் தெரியுமா, அம்மாடி நீங்க உலகத்தில் பெருசா, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்க போட்டி போடுவீங்க. நீங்க யாரு, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க, ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு இருந்தவங்க, ஒண்ணுக்கு வக்கில்லாதவங்க. கட்டிடம் கட்டத்துல நீங்க போட்டி போட்ட யுகம் வந்தா நீங்க கண்ட அவங்கள மறுமை வரும்னு நினைச்சிருங்க. அவங்க நெருங்கிட்டு எதை சொல்றாங்க ரசூலுல்லாஹ், பட்டினியா நின்று வயிற்றுல கல்ல கட்டிட்டு உலகத்துக்கே ஹைலைட்டா தெரியும். நான் சொன்னேன், வீட்டுல கேஸ் வெடிக்கிறதெல்லாம் மறுமை அடையாளம் இல்ல. உலகத்திலே எதுப்பா பெரிய பில்டிங், சவுதி வந்துட்டா புரிஞ்சுக்கோங்க. ஆடு மேய்க்கிறவன் ஃபுட்டேஜ் வாங்க, ஒரு ஆள் எடுத்து அவன் வாப்பா யாரு வாப்பா யாருன்னு பார்த்தா எல்லாம் ஏடையும் புள்ளில். கெட்டவங்களா யாரு, ஆடு மேய்ச்ச ஆட்கள் மகமார்கள் தான் புடிச்சு இந்த மாதிரி கட்டிட்டு போறான். சவுதி என்ன பண்ணாங்க தெரியுமா, ஜித்தா டவர். நீங்க துபாய் வந்து 860, வானத்திலே ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர். இது வானத்தில் கிலோமீட்டர் என்று சொன்னா நம்ம இப்படி போனா கிலோமீட்டர் கட்டலாம். வானத்தை நோக்கி ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் கட்டுது சவுதி. பேர் என்ன, ஜித்தா டவர். சவுதி ஒரு பேர் வச்சு துபாய். நிப்போ ஃபைட் அமெரிக்காவுக்கு இல்ல, ஃபைட் சைனாக்கு இல்ல, ஃபைட் இந்தியாவுக்கு இல்ல, துபாயா நானா ஜஸீரத்துல் அரபுல தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அவங்க 2 பேர் கட்டுவார்கள், போட்டி போட்டு புன்யான் கட்டிடம் கட்டுவாங்க. உங்களுக்கு 860 மீட்டர் என்னென்ன விளங்கணும்ன்றதுக்கு சொல்றேன். இந்த லோட்டஸ் டவர் திறந்தா பாருங்க, ஸ்ரீலங்காவில் WTC நீங்க கண்டிருப்பீங்க, வேர்ல்ட் ஃபேஸுக்கு பக்கத்தில் ஒரு கட்டிடம், இவ்வளவு கிழமை கண்டிருப்பீங்க. அதான் ஸ்ரீலங்காவிலே உயரமான கட்டிடம். எவ்வளவு தெரியுமா, 150 மீட்டர். இத மாதிரி எத்தனை மடங்குன்னு கணக்கு போடுங்க. நாங்க ஏதோ பெரிய பில்டிங் பார்க்கிறோமோ 150 வரும், 148. இப்ப போட்ட லோட்டஸ் டவர் நெலுங்குள்ள பார்த்திருப்பீங்க, லோட்டஸ் டவர் 350. அது பெரிய பில்டிங்கா சொல்லல, அது வெறும் டவர், சும்மா மேலே ஏற்றி வச்சிருக்காங்க. அது 350. நான் சொல்றது அதாவது துபாய் என்ன, வெறும் 35 லட்சம் மக்கள் உள்ள இடம், பாலைவனம். அவங்க என்ன வியாபாரம் தெரியுமா,
நீங்க மன்னார்ல ஒவ்வொன்று செய்வீங்க. அவங்க 1970ல 80ல முத்து எடுத்துட்டு வந்து முத்து குளிப்பாங்க, முத்து எடுத்துட்டு வந்து சந்தையில் விற்பாங்க. இன்றைக்கு போட்டோ போட்டு துபாய் பாரு அப்படின்னு இருக்குது. ஒண்ணுமே இல்ல. அந்த துபாய் தான் உலகத்துல எல்லா நாடும் வர்றான். எதுக்கு பார்க்க வர்றான்? உலகத்தில் உயரமான கட்டிடம் வேணுமா பாரு, பெரிய மால் வேணுமா பாரு, டென்னிஸ் வேணுமா கடலுக்கு அடியில பாரு, கடலுக்கு அடியில